வேஸ்ட்டுங்க. நான் அப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கிடாதீங்க கைஸ். நம்ம கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து இவங்க 2 பேர் கைஸ். இந்த சன்செட்டை பாருங்க, இதை விட என்னங்க வேணும். இங்கதான் தாஜ்மஹால் இருக்கும். எப்படி ஒரு 300 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இல்ல. மிலிட்ரிக்கு வந்து ஒரு தம்பி போறாரு. அவனுக்கு பாத்தீங்கன்னா 20 தான் ஏஜே ஆகுது. கைஸ் நம்ம வந்து தூக்கத்தை போட்டு எழுந்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மத்திய பிரதேசம் தான் இருக்கும். இது வந்து நம்மளுடைய 5வது ஸ்டேட்டு. நான் வந்து இப்போ ஃபேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு நான் வந்து vlog வந்து கண்டினியூ பண்றேன். செம்மையா குளிர்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டீ தான் வாங்கியிருந்தேன். அது எவ்வளோனா 10 ரூபா. அந்த டீயோட சைஸே இவ்வளவு பெருசுதான். நான் ஒரே வேலை அது வந்து குடிக்காம தான் கொடுத்துருந்தாங்க. கைஸ் நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா இன்னுமே மத்திய பிரதேசம் தான் இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour டிலேல தான் போயிட்டு இருக்கு. ஒரு 2 மணி நேரம் கிட்ட டிலே இருந்துச்சு. அதையுமே வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க நைட்டுக்குள்ள. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல ஹாட் வாட்டரே இல்லைங்க. நம்ம வந்து ஃபிளாஸ்க் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு யூஸும் இல்லை. நம்ம வெளியவே எங்கேயும் வாங்க முடியல. எதனா டீ கடை அந்த மாதிரி தான் கேட்டு போகணும் நம்ம வெளியே வந்து பிளாட்ஃபார்ம்ல. கைஸ் இன்னைக்கு நம்மளோட செகண்ட் டே. நம்ம வந்து சென்னையில இருந்து கத்ரா தான் போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 1400 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. 2 தமிழ் பசங்க நம்ம கோச்சிலே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காஷ்மீர் ஒருத்தர். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெட்டு தான் இன்னைக்கு செகண்ட் டே அதுவும். ஏன்னா கேண்டீன் சர்வீஸ்லாம் யாரும் உள்ள வரல. நாங்களும் எதுவும் கேட்டுக்கல. நேற்றே மதியம் லஞ்சு சாப்பிட்டோம். அதுவும் சுத்தமாக நல்லா இல்லை. சரி அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து மத்திய பிரதேசில் போபால் ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அங்கே வந்து சாண்ட்விச் தான் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. தக்காவே எவ்வளோ குக்குமரா அவ்வளோ 10 ரூபா. 2 பிரெட்டு நம்ம கிட்ட இருக்கு. தக்காளி இல்லை, குக்குமர் இல்லை, அவ்வளோதான் இல்லை. வேஸ்ட்டுங்க. நான் அப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கிடாதீங்க. கைஸ் இந்த மாதிரி ஒரு வியூவில் நம்ம வந்து ட்ரெயினில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்க பாருங்க. சூப்பராக இருக்குது. நான் வந்து நிறைய சீட்ல போய் உட்காந்துட்டேன். ஏன்னா என் சீட் வந்து அப்பரில் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இன்டர்வியூலாம் தெரியல. நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்கன்னா இந்த மாதிரி லோயர்ல புக் பண்ணிக்க சூப்பரா இருக்கும். ஆனா இந்த விண்டோ சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனாலாம் இல்லை. உங்களுக்கு வியூ பார்க்கணும்னா கிளீன் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு தூக்கத்திலே தான் போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு மட்டுமே ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பேன். ஏன்னு தெரியல. நேத்தானா தூங்கவே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி இன்னைக்கு டல்லா தான் போயிட்டு இருக்கு. நேத்துலாம் சமோசாலாம் எடுத்துட்டு வந்து வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமோசாலாம் வரல. நம்ம சவுத்தோட முடிஞ்சிச்சு போல. அதெல்லாம் நார்த் சைடு வந்து எதுவுமே எடுத்துட்டு வரல. இவங்க எடுத்துட்டு வரது இப்போ கூட கேட்டேன். பிரியாணி சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 90 ருபீஸ். ஆனா குவான்டிட்டியும் இருக்காது, குவாலிட்டியும் இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கும் போல. நான் கிளம்புறது சோலா தான் வந்தேன் ட்ரிப்புக்கு. ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 2 தமிழ் பசங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஜம்மு காஷ்மீர் போறாரு. ஆனா அவரோட நேட்டிவ் வந்து ஜம்மு தான் இருந்தாரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போகிறாங்க ஆந்திர பிரதேஷ்லேருந்து. நாங்கள் வந்து நேற்று நைட்லாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். மதியம் ஒரு 11:30 மணி வரைக்குமே பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வீடியோவும் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அதனால தான் நான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக தூங்குறேன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிடைக்கல. 5G காமிக்குது. ஆனால் நம்ம நெட்டு யூஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. 30 hours கிட்ட வந்து ட்ரெயின் ஜெர்னி பண்ணிட்டோம். இது வந்து நல்லா சூப்பராக இருக்கு எனக்கு ட்ரெயின் ஜெர்னி. அதுவும் சோலோவாக பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கு. நம்ம ஒருத்தவங்கிட்டே பேசும்போது காலைல கூட ஒரு மிலிட்ரி இருக்காருல்ல, மிலிட்ரிக்கு வந்து ஒரு தம்பி போறாரு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 20 தான் ஏஜே ஆகுது. ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இன்னைக்கு வந்து நம்ம கூட ட்ரெயின்ல வராரு. அந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் நேற்று பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் ட்ரெயினுக்குள்ள வந்தேன். அப்போ வந்து நிறைய வடகிஸ்லாம் இருக்காங்க. சொல்றேன் அவங்க கிட்ட எல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டு 2 நாள் ஓட்டதே தெரியல. 5 மணிக்கு நான் வந்து இன்னும் லக்கேஜ் வச்சேன். அதே 5 மணிக்கு நான் வந்து வெளியே போயிட்டேன். ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஆயிடுச்சு. எப்படின்னா நம்ம வந்து 2 நாள் வந்து ஓட்ட போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதா வச்சு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு எப்படின்னா கம்யூனிகேட் பண்ணி எதனா பேசலாம். 2 நாள் போவோம். எதுவுமே தெரியாம பேசுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா அவங்க வரல. அதுக்கப்புறம் வேண்டிக்கா நம்ம பெட்டிக்கிலேயே ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. ஏன்னா அந்த ஜம்மு போறதுனால அவரு தான். அவர்கிட்ட நாங்க நல்லா பேசினோம். அவரு வந்து ஒரு 2 hours கிட்ட எங்கிட்ட பேசியிருப்பாரு. இங்கிலீஷ்ல தான். செம்ம ஜாலியா இருந்துச்சு. அவர் வந்து ட்ரூத்தான் சொன்னாரு. இப்போ சோசியல் மீடியாவில் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும்னு வச்சுக்கல. அதுக்கு வந்து பொண்ணுங்க இப்போ ஏதோ வீடியோ போடுறாங்க, லைட்டா இப்படி காமிச்சிட்டு போடுறாங்கன்னா
நிறைய வியூஸ் வரும். நம்ம வந்து பசங்க வந்து எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலுமே அது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அதுதான் ட்ரூத்துமே. உண்மை இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டு எடிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளாகு அந்த மாதிரி எது பண்ணாலுமே அந்த அளவுக்கு வியூஸ் வந்து பெருசாக போகிறது இல்லை. அது ஏன்னு எனக்குமே தெரில. நான் இதை வந்து சொல்ல மறந்துட்டேங்க. மார்னிங் வந்து வாஷ்ரூம் போனேன். போயிட்டு தண்ணியை லைட்டாக கையை வைக்கிற அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் வச்சா நம்ம கையே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எப்படின்னே தெரில, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. யூஸே பண்ண முடியாது போல். நான் வந்து ஃபேஸ் வாஷ்மே அதில் தான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கெலாம் பார்த்தோன்னா ஃப்ரீஸே ஆகிடும் போல், அந்தளவுக்கு இருக்குது தண்ணி ஜில்லுன்னு. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டு பார்த்துட்டேன் எல்லாருக்கிட்டையுமே, ஹாட் வாட்டர்ன்றது கிடையவே கிடையாது. நம்ம இங்க இப்போதைக்கு எக்ஸாக்டா டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி தான் ஆகுது. அதுங்காட்டியுமே பாருங்களேன், பனிலாம் எந்த அளவுக்கு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு. நம்ம இன்னும் டெல்லிலாம் போனால் பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிடும் போல. இப்பவே ரொம்ப குளிரிட்டு தான் இருக்கு. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க மரியானால தான் இருக்கும். இங்கே கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்கு. பனி பெய்யறதாலே தெரியல, லைட்டாக மழையுமே பெஞ்சிருக்கு பாருங்க, கீழே தெரியுதுல்ல. ஆனால் இப்பயே பயங்கரமாக குளிருதுங்க லைட்டாக. கைஸ், நம்ம கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இவங்க 2 பேர் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது இப்போவே. ஆனால் நம்ம போக டெல்லிலாம் போயிட்டோம்னா வச்சுக்கலாம், இன்னும் பயங்கரமாக குளிரும் போல. நான் இன்னுமே ஜெர்கின்லாம் போடாமல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெர்கின் தான் போட்டு, பூரா பேருமே பார்த்தீங்கன்னா ஜெர்கின் தாங்க போட்டுருக்காங்க. நம்ம மட்டும்தான் இன்னுமே இந்த அரக்கை சட்டையோட போயிட்டு இருக்கோம். நான் வந்து ஸ்ரீநகர் போயிட்டு லால் சைக்கிள்லாம் எல்லாமே வாங்கலான்னு இருக்கேன், என்னுடைய ஜெர்கின்ஸ் எல்லாமே. கைஸ், இந்த சன்செட்டை பாருங்க, இதை விட என்னங்க வேணும்? சூப்பரா இருக்குல்ல இந்த பிளேஸ். மணி 4:30 மணிக்கெல்லாம் செம்மையா பெய்யுது. வெதர் பார்த்தீங்கன்னா இங்கே 18 தான் இருக்கு. நம்ம ஸ்ரீநகர்லாம் போயிட்டோம்னா மைனஸ்லயே இருக்கும். கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இங்கதான் தாஜ்மஹால் இருக்கும். எப்படி ஒரு 300 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் தாஜ்மஹால். இங்க பாருங்க செம கூட்டமா இருக்கு. அதுவும் இல்லாம கிளைமேட் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 17-16 கிட்ட இருக்கும் போல. வாயத்திலிருந்து பீஸ்டாவே புகையா சூப்பரா இருக்குங்க இந்த கிளைமேட். ஆனா இருக்க சில்லா இருக்கு. நம்ம வந்து இப்போ 6th ஸ்டேட்ல இருக்கோம், யூபில. நைட்டு 9 மணிக்கு வந்து டெல்லி வந்து ரீச் பண்ற மாதிரி பார்த்தேன். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து 1 hour டிலேல தான் இங்கே ட்ரெயின் வந்து வந்திருக்கு. இங்கே வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது. வெதர் வந்து இங்கே 11ல் இருக்குது இப்போ இதுக்கு. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 ஸ்டேட் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி யூடியில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டியது ஹரியானா, அதுக்கப்புறம் பஞ்சாப், அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் தான் போக போகிறோம். நான் வந்து நைட்டே டின்னர் இங்கே தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1:30 சொல்லியிருக்காங்க ஃபுட்டுக்கு. நம்ம வந்து அந்த வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே டின்னர் முடிச்சிடும். ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. இனியோட நம்ம வந்து டே 2 விளாக்ஸ் வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா பயங்கரமாக தூக்கம் வருது. இப்போயே ஆல்ரெடி 10:30 மணி ஆக போகுது. நம்ம வந்து நாளைக்கு டே 3 வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஒன்றும் டே 1 வீடியோ வந்து பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் எதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க.